வெல்கம் டு ரூட் 80. நான் டாக்டர் ஆனந்த் குமார். நம்ம எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான சேலஞ்சுக்கான பேசிக் டிஸ்கஷனை பார்க்க போகிறோம். ஸோ இது டெமான்ஸ்ட்ரேஷன் கிடையாது, நான் கோடை டெமோ பண்ண போகிறதில்ல இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் மட்டும் போஸ்ட் பண்ணோம். ஒரு ஹோட்டல் ரூம் புக்கிங்கான செக்இன் செக் அவுட் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணுங்கள். அதுக்கான டேட்டா பேஸ் டிசைன் மட்டும் கொடுத்துருந்தோம். டிசைனாக கொடுக்கல, என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டோம். நீங்கள் நார்மலைஸ் பண்ணி நீங்களே எல்லாமே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ எனக்கு நார்மலைஸ் பண்ண வரல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ரைட், என்னால் நார்மலைஸ் பண்ண முடியல, எனக்கு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்லாம் தெரியும், நார்மலைசேஷன் எனக்கு புரியலையே, அந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறவங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ப்ளஸ் என்ன செஞ்சால் ஈஸியாக இருக்கும், என்னென்ன மாதிரியான ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்து ஒரு டெமோ வீடியோ இருக்குது. இதுக்கப்புறமும் உங்களால் அது செய்ய முடியலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள், நான் எப்படி அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணுறேன், ஒரு சிம்பிள் அப்ரோச்சில் எப்படி டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான சேலஞ்சுக்கான டிஸ்கஷன் இது. நான் சொன்ன மாதிரி இந்த ரூட் ஒய்டி அப்படிங்கிற ஜிட்டப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் உட்பட அங்கே இருக்கும், இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் உட்பட அங்கே இருக்கும். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஃபார் ஹோட்டல் ரூம் புக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் நான் பேசிக்காக நார்மலைஸ் பண்ணி வச்ச டேபிள்ஸ் இங்கே போட்டிருக்கேன். என்னுடைய அசம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் நார்மலைஸ் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுக்காக. நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுனாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், நிறைய டேபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் வந்து சர்வீசஸ், ரூம் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ரெஸ்டாரண்ட் பில்லிங் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், லாண்ட்ரி பில்லிங் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், ஏர்லி லேட் செக்இன் செக் அவுட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். நான் அதெல்லாம் கொடுக்கல. பேசிக்காக ரைட், ஒரு ரூம் செக்இன் செக் அவுட்டுக்கு பேர் மினிமம் என்ன வேணுமோ அதை மட்டும் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ டேபிள் பார்த்தோன்னா கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள், அதில் கஸ்டமர் ஐடிங்கிறது ப்ரைமரி கீ, கஸ்டமர் நேம் இருக்குது, வேர் கேர் ஆஃப் 50, ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ரைட், இதெல்லாம் அட்ரஸை நான் தனி டேபிளாக போட்டு நார்மலைஸ்லாம் பண்ணலை. ஏன்னா இங்கே வந்து நான் அவருக்கு அட்ரஸுக்கு லெட்டர்லாம் அனுப்ப போகிறதில்ல. அட்ரஸுங்கிறது வெரிஃபிகேஷனுக்காக வேணும், அதனால் அப்படியே ஒரே ஸ்ட்ரிங்காக நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது ரூம் டைப் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரூம் என்கிட்ட இருக்குது, அந்த ரூம் டைப்புக்கு என்ன ரெண்ட்டு. ஸோ அப்போ ரூம் டைப் அப்படிங்கிறது ப்ரைமரி கீ, அந்த ரூம் டைப்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெண்ட்டு அப்படிங்கிறது அடிஷ்னல் ஃபீல்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது ரூம்ஸ்னே ஒரு டேபிள் இருக்குது. ரூம்ஸில் ரூம் நம்பர் அப்படிங்கிறது ப்ரைமரி கீ. ரைட், அது என்ன டைப் ஆஃப் ரூம் அப்படிங்கிறது ஃபாரின் கீ, இங்கே இருக்கிற ப்ரைமரி கீயை ரெஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ரூம் அவைலபிளாக இல்லையா, ரைட், அது டிஃபால்ட்டாக நான் எஸ்ன்னு வச்சுருக்கேன். ஏன்னா ரூமை க்ரியேட் பண்ணும்போது அது அவைலபிளாக இருக்கும், அதுக்கப்புறம் அவைலபிலிட்டியை நம்ம மாற்றிக்கலாம். ரைட், அடுத்தது அலோகேஷன் அப்படின்னு ஒரு டேபிள், ரூமை அலோகேட் பண்ணுறோம். இதுதான் செக்இன் ப்ராசஸுக்கானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது செக்இன் ப்ராசஸுக்கானது, அலோகேஷனுங்கிறது தான் செக்இன். இதில் கஸ்டமர் ஐடி இருக்குது, ரூம் நம்பர் இருக்குது, செக்இன் டேட் இருக்குது. இந்த மூணும் சேர்த்து ப்ரைமரி கீ. ஏன்னா இப்போ 1ஆம் நம்பர் கஸ்டமர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு, 101 ஒரு கஸ்டமர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இவரை 1ஆம் நம்பர் ரூமுக்கு கொடுக்குறேன், ரூம் நம்பர் 1க்கு அலோகேட் பண்ணுறேன், இன்றைக்கி டேட்டுக்கு அலோகேட் பண்ணுறேன். ரைட், ஸோ அப்போ 9/08/23 இதுக்கு அலோகேட் பண்ணுறேன். இதே கஸ்டமர் போன மாதமும் இங்கே வந்திருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, போன மாதமும் இங்கே வந்திருக்கலாம். அப்பையும் நான் அவருக்கு 1ஆம் நம்பர் ரூமே கொடுத்துருக்கலாம். ரைட், சரி, அப்போ இதே டேட் எடுத்துக்கலாம், 07 எடுத்துக்கலாம் 23, இது அலோவ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ இந்த மூணும் சேர்த்து ப்ரைமரி கீயாக வச்சுருக்கோம் நம்ம. கஸ்டமர், ரூம் நம்பர், அண்ட் தென் அதே மாதிரி ஒரே கஸ்டமர் 2 ரூமும் எடுக்கலாம், அதுவும் வாய்ப்பு இருக்குது. 2 ரூமும் அவர் செக்இன் பண்ணலாம். என் பேர்லேயே பில் போட்டுருங்க, 2 ஃபேமிலி வந்திருக்கோம் அப்படின்னு 2 ரூமும் எடுக்கலாம். ஸோ அதனால் ரூம் நம்பர், கஸ்டமர் நம்பர் அண்ட் தென் டேட்டு மூணுத்தையும் சேர்த்து ப்ரைமரி கீயாக வச்சுருக்கோம். இதில் கஸ்டமர் ஐடிங்கிறது கண்டிப்பாக கஸ்டமர் டேபிளில் இருக்கணும், ஃபாரின் கீ, அதை செக் பண்ணிக்கோங்க. ரூம் நம்பருங்கிறது ரூம்ஸ் டேபிளில் இருக்கணும், இல்லாத ரூம் நம்பரை அசைன் பண்ண முடியாது. ரூம்ஸ் டேபிளில் இருக்கணும், அவைலபிலிட்டி கூட எஸ்ன்னு இருக்கணும், அப்போ தான் அலோகேட் பண்ண முடியும். ஏன்னா வேறு ஒருத்தருக்கு அலோகேட் பண்ண ரூமை இன்னொருத்தருக்கு அலோகேட் பண்ணிட முடியாது. அதுக்கப்புறம் செக்இன் டேட்டு, செக் அவுட் டேட்டு, இதை நான் யூஸ்வலாக நல்ல அலோவ் பண்ணிடுவேன். ஏன்னா செக்இன் பண்ணும்போதே அவர் எப்போ செக் அவுட் பண்ண போகிறாருன்னு நம்ம கேட்க முடியாது. சில சமயம் கொஞ்ச நாள் தள்ளி பண்ணலாம். ஸோ அதனால் அது நல்லா அலோவ் பண்ண போகிறோம்.
ரீசன் ஃபார் ஸ்டே, என்ன ரீசனுக்காக ரூம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வாங்க வேண்டியிருக்கும். இதுதான் அலோகேஷன் டேபிள். கடைசியாக பில்லுன்னு ஒரு டேபிள். ஸோ அதில் பில் நம்பர் இருக்குது, அது ப்ரைமரி கீ. கஸ்டமர் ஐடி எகெயின் இது இருக்கிற கஸ்டமராக இருக்கணும், ஃபாரின் கீ. பில் டேட்டு, என்னைக்கு டேட்டில் நம்ம பில் போடுறோம் அப்படிங்கிறது, எத்தனை நாள் தங்கினார், நம்பர் ஆஃப் டேஸ், ரெண்ட் பர் டே எவ்வளோ, அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ. பேசிக்காக அப்படி தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் நீங்கள் அடிஷ்னலாக வேணும்னா டேக்ஸ் எல்லாம் சேர்த்துக்கங்க. டேக்ஸு, ஜிஎஸ்டி, செஸ்ஸு இதெல்லாம் சேர்க்குறதுனா இதில் சேர்த்துக்கலாம். சிஇஎஸ்எஸ்னு ஒரு டேக்ஸ் வரும், எஜுகேஷனுக்குன்னு ஒரு வேட் வரும், இப்படியெல்லாம் நிறையா வரும். ஹோட்டல் பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இது பேசிக்காக நார்மலைஸ் பண்ண டேபிள் ஸ்ட்ரக்சரு, அதுக்கு தேவையான கீஸு, அதில் எதெல்லாம் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கிறத நான் இதில் கொடுத்துருக்குறேன். ரைட், அதுக்கப்புறம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதுங்கன்னு சொன்னோம் இல்லையா. என்னென்னலாம் செய்யணும், ஒரு புது ரூம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு ரூம் டைப் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், ரூம் டைப்புக்கான ரெண்ட்டை மாற்ற வேண்டியிருக்கலாம், ரூமை ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு மாற்ற வேண்டியிருக்கலாம், ஒரு புது கஸ்டமர் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வேணும், ரூம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வேணும், ஒரு ரூமை அலோகேட் பண்ணுறதுக்கு, ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு பர்டிகுலர் ரூம் அவைலபிளாக இருந்ததுன்னா அதை அலோகேட் பண்ணுறதுக்கு செக்இன் அப்படிங்கிற ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வேணும். அதுக்கப்புறம் அந்த ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வேணும். ரூமை செக் அவுட் பண்ணார்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பில்லும் கேல்குலேட் ஆகி பில் டேபிளில் போய் விழுந்துடணும். இது பேசிக் ஆப்ரேஷன்ஸ். பேர் மினிமமாக இந்த ஆப்ரேஷன்ஸ் வேணும். இதுக்கு மேலே அடிஷ்னலாக நீங்கள் கஸ்டமரோட டீட்டெயில்ஸை மாற்றுறது, எடிட் பண்ணுறது, ரூம் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் மினிமம் எனக்கு இது வேணும். ஏன்னா ரெண்ட் மாற்றுறது அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும், ரூம் டைப் மாற்றுறதுங்கிறது நடக்கலாம். ஸோ இப்போ இது மட்டும் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ இது ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ இதிலேயே நீங்கள் சில விஷயங்கள் எல்லாம் ரைட் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரைட், ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நடந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ட்ரிகர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ரைட், ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி முதல்ல செய்யுங்க, பட் ட்ரிகர் யூஸ் பண்ணி இன்னொரு லெவல் ஆட்டோமேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அப்படியும் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ரைட், நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி பேருக்கும் சேனல் பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.